கடலோசி FM 90.4 முனைவர், தமிழ் பேராசிரியர், நகைச்சுவை பேச்சாளர், நடிகர் என பல துறைகளில் புகழ் பெற்றவர் கோ. ஞானசம்பந்தம் அவர்களின் நகைச்சுவை சொற்பொழிவைத்தான் கேட்க போகிறோம். அதில் முதல்ல எதை பற்றி கேட்க போகிறோம்னா, வீடுகளில் தொலைக்காட்சிகளுக்கும் குழந்தைகளுக்கும் உள்ள உறவை நகைச்சுவையாக திரு ஞானசம்பந்தம் அவர்கள் சொல்லியிருப்பார். வாங்க கேட்போம். மனிதர்கள் நேருக்கு நேரம் பேசிக்கிறதா, நீங்க என்னதான் தொலைக்காட்சியில் பேசுங்க, 1000 தான் நீர்வீழ்ச்சியை பார்த்தாலும் அந்த தென்காசியை தாண்டினோடனே ஒரு சாரல் வந்து முகத்தில் அடிக்கும் தெரியுமா? அப்படி லேசா தொடச்சோம்னா ஈரமா இருக்கும். அதை எங்க உணர்வோம் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம டிவியில் உணர்றோமா? இல்லை. அதுவும் இப்போ டிவி விளம்பரத்தெல்லாம் பார்க்க பார்க்க பயமா இருக்குது. சாப்பிட்ற நேரம் தான் அந்த டாய்லெட் விளம்பரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது தொட்டு இப்படி முகத்துல எல்லாம் தடவிட்டு ரொம்ப அநியாயம். அது என்னதான் விளம்பரம் பண்றதும் ஒரு கணக்கு இல்லையா? கரெக்டா நான் பார்த்துருக்கேன். செய்தியோ என்னமோ பார்க்கலான்னு உட்காந்து சாப்பிட்டு அந்த நேரம் பார்த்து வந்துருவாரு அவர் அப்பாஸ். வந்துட்டு போறாரு, நமக்கு ஒன்றும் இல்லை. அதை விளக்க வேற சொல்லி இது இப்படி இது பண்ணீங்கன்னா நுரையா வந்து இதை நம்ம கேட்டோமா? நம்ம என்ன செய்ய முடியும்? அதில் என்ன கோபத்தில் வேணா டிவி அமர்த்தலாம், அவ்வளவுதான். ஆனா இப்ப டிவியும் நம்ம பார்க்குற உரிமையெல்லாம் இல்லாமல் போயிருச்சுங்க. நான் ஒரு வீட்டில் பார்த்தேன், ஒரு 10-12 பேர் ஒன்னா உட்காந்து கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு நான் குடும்பமே லூஸா இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சேன். என்னன்னு பார்த்தா முன்னாடி 1.5 வயசு பிள்ளை கையில ரிமோட் இருக்கு. அப்படியே அதை வாங்கினோம்னா உருண்டேன் அப்படியே எல்லாரும். அதனால அவன் கையில கொடுத்துட்டு எல்லாரும் பேசாம உட்காந்துருக்காங்க. அப்படியே என்ன ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார் அவங்க வீட்டில். அங்கே ஒரு 4.5 வயசு குழந்தைக்கு ஞானசம்பந்தன், இப்ப சேகர் அறிமுகப்படுத்தினார்ல என்னை, அது மாதிரி ஞானசம்பந்தன் பார்க்கல. அந்த பிள்ளை சினிமாவில் வருவார், தெரியாது, கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாமல் பேசுது. பட்டிமன்றம்லாம் பேசுவார். அப்புறம் அவர் தோத்துட்டு கடைசியில் என்கிட்ட கேட்டார், நீங்க கார்ட்டூன்ல வருவீங்களா அப்படின்னு கேட்டார். நான் ஏன் கார்ட்டூன்ல வர்றேன் அப்படின்னேன். பார்த்தீங்களா, நீங்க கார்ட்டூன்ல வந்திருந்தா இந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் நம்ம என்னென்ன அவதாரம் தான் எடுக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். ராஜா சின்ன ரோஜாவோடு காட்டு பக்கம் வந்தானாம். கூட ஒரு ரோஜா கூட்டம் கூட்டிக்கிட்டு போனானாம். சந்தோஷ காத்து உல்லாச கூத்து சங்கீத பாட்டு சொன்னானாம். கிளைகளின் மேலே கருங்குயில் கூட்டம் இலவசமாக நவ இசை பாட. எத்தனை மரங்கள் அவை பூமிக்கு இயற்கையின் வரங்கள். எத்தனை மலர் வண்ணம் அவை வண்டுகள் குடிக்கும் மது கிண்ணம். பட்டாம்பூச்சியும் பறவைகளும் பறந்து திரிவதை பாருங்கள். வெல்கம் வெல்கம் வெல்கம். ராஜா சின்ன ரோஜாவோடு காட்டு பக்கம் வந்தானா. கூட ஒரு ரோஜா கூட்டம் கூட்டிக்கிட்டு போனானா.
முள்ளு தச்ச யானைக்கு தான் வைத்தியம் பார்க்கணும். அந்த மூலிகையை கொண்டு வாங்க சாறு எடுக்கணும். Thank you. See you. ஒரு குரங்கு வேணும் மாமா அது பிடிச்சிட்டாங்க ஆமா. ஒரு குரங்கு வேணும் மாமா அது பிடிச்சிட்டாங்க ஆமா. பயப்படாதீங்க. என் பின்னால வாங்க. பரவாயில்ல, நான் இருக்கிறேன். வா. இங்க வா, இந்த பக்கம். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். தினை விதைத்தவன் தினை அறுப்பான். நன்மை ஒன்று செய்தீர்கள் நன்மை விளைந்தது. அட தீமை ஒன்று செய்தீர்கள் தீமை விளைந்தது. தீமை செய்வதை விட்டுவிட்டு நன்மை செய்வதை தொடருங்கள். தீமை செய்வதை விட்டுவிட்டு நன்மை செய்வதை தொடருங்கள். ராஜா சின்ன ரோஜாவோடு காட்டு பக்கம் வந்தானா. கூட ஒரு ரோஜா கூட்டம் கூட்டிக்கிட்டு போனானா. மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. பாம்பன் கடலோசை எஃப்எம் 90.4 முனைவர் திரு ஞானசம்பந்தம் அவர்களுடைய நகைச்சுவை சொற்பொழிவைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். கவிதை என்பது அழகுதானே. திருஞான சம்பந்தம் அவர்கள் புதுக்கவிதையை பற்றி அழகா பேசியிருப்பார். வாங்க கேட்போம். இந்த புது கவிதைகள்லாம் ரொம்ப அதை படித்து ரசிக்கிறப்ப நம்மளை அறியாமல் ஒரு புன்னகை வரணும். அது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வேற ஒன்றும் இல்லை. ராமன் வந்து அங்கே இந்த இலங்கைக்கு போகிறதுக்கு பாலம் கட்டின போது எல்லாம் உதவி பண்ணாங்க. அப்போ அணில் கூட உதவி பண்ணுச்சு அப்படிம்பாங்க. அப்படி உதவி பண்ண உடனே ராமர் வந்து அதை கூப்பிட்டு அப்படின்னாராம். அது உடம்புல 3 கோடு விழுந்துதான். உண்மையை சொல்றேன். அமெரிக்காவுக்கு நானும் என் துணைவியாரும் போயிருந்தேன். ஐயா வந்திருந்தாங்க, முத்துராமன் ஐயா வந்திருந்தாங்க. அந்த ஊர் அணில் பார்த்தீங்கன்னா பூனை அளவுக்கு இருக்கு. அணில் தான், ஆனா முதுகுல கோடு இல்லை. நான் என் மனைவிட்ட கேட்டேன், இது என்ன முதுகுல கோடு இல்லைன்னு. இதுதான் ராமருக்கு உதவி செய்யல அப்படின்னாங்க அவங்க. ஆமா ஆமா, அது நியாயம்தான். அது அமெரிக்க அணில் தானே. அப்படி தொட்ட உடனே 3 கோடு விழுந்துச்சுன்னு சொல்றோம்ல, இதை ஒரு புதுக்கவிதைக்காரன் சொன்னாங்க. இது லேசா, கொஞ்சம் லேசா கேட்டோம்னா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த சில ஜோக்கெல்லாம் திரும்பி நம்ம யோசிச்சு பார்த்தா தான் சிரிக்க முடியும். என்ன சொன்னாரு தெரியுமா புதுக்கவிக்காரரு? ராமன் அப்படி தொட்ட உடனே 3 வரி விழுந்தது இல்லையா, இந்த அரசாங்க ஆட்கள் எதை தொட்டாலும் வரிதான் அப்படின்னாரு. யாரு? ராஜா இல்லையா ராமன்? ராஜா ராமன்ல. இந்த அரசாங்க ஆட்கள் எதை தொட்டாலும் வரிதானா. எப்படி விழுகுது? கேட்க கேட்க அருமையா இருக்கணும்.
இதயமே தெரியுமா உனக்காகவே நானடி இமை மூட மறுக்கின்றது ஆவலே இதன் சொல்ல துடிக்கின்றதே காதலே கவிதையே தெரியுமா என் கனவு நீதானடி கவிதையே தெரியுமா குறும்பில் வளர்ந்த உறவே என் அறையில் நுழைந்த திமிரே மனதை பறித்த கொலுசே என் மடியில் விழுந்த பரிசே ஊஞ்சல் மழை மேகம் அருகினில் வந்து என்னை தாலாட்டுதே வானம் காணாத வெண்ணில ஒன்று மோக பாலூட்டுதே நாணம் பொய் நீட்டுதே கவிதையே தெரியுமா என் கனவு நீதானடி கவிதையே தெரியுமா தகிட ததிமி தந்தானா இதய ஒலியின் ஜதியில் எனது தில்லானா தகிட ததிமி தந்தானா இதய ஒலியின் ஜதியில் எனது தில்லானா உயிரில் இறங்கி வரவா உன் உடலில் கரைந்து விடவா உறக்கம் திறக்கும் திருடா என் கனவில் பதுங்கி இருடா உடவையாய் மாறி பொன்னுடல் மூடி உன்னுடன் வாழவா இருவரின் நாடை மகளியாக இரவை நாம் ஆளவா வேர்வை குடை தேடவா கவிதையே தெரியுமா என் கனவு நீதானடி இதயமே தெரியுமா உனக்காகவே நானடா இமை மூட மறுக்கின்றது காதலே இதழ் சொல்ல துடிக்கின்றதே காதலே மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. பாம்பன் கடலோசேப்பம் 90.4 முனைவர் திரு ஞானசம்பந்தம் அவர்களுடைய நகைச்சுவை சொற்பொழிவைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். திரு ஞானசம்பந்தம் அவர்கள் தான் ஏன் சினிமாவுக்கு வந்தேன் என்ற கதையை நகைச்சுவையா பேசியிருப்பாரு. வாங்க கேட்போம். இப்ப நாங்கெல்லாம் சினிமாவுக்கு வந்தோம்ங்கிறாங்க, அவங்க எல்லாம் பேச வந்துட்டாங்க. வேற நாங்க என்ன பண்ணுவோம் சொல்லுங்க பார்ப்போம். அதனால நாங்க சினிமாவுக்கு வந்துட்டோம். அந்த 2 பேருடைய படங்களை இன்றைக்கு சுமதி அவர்கள் வழக்கறிஞர், மிகச்சிறந்த பேச்சாளர், கையில் அந்த குறிப்பை கூட அவங்க எடுத்து கூட பார்க்கல. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சில பேர் தாம் பேரை கூட பார்த்தா படிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? உளறிடுவோம் அப்படிங்கிற பயத்துல
என்னத்துக்கு வம்பு அப்படின்னு பார்த்தே படிச்சிருவோம். ஒரு குறிப்பு கையில் கிடையாது. ஏன் தெரியுங்களா, ஆர்வமாக அதை நம்ம உள்வாங்கிட்டோம்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நமக்கு பிடிச்சு பார்க்குற வேலைக்கு. என் பேரன் மாடிக்கு ஓடிட்டு வந்துட்டே இருந்தான். ஒரு 10-15 நேரம் ஓடிப்பான். அப்புறம் அவனை கூப்பிட்டு, நான் கண்ணாடியை மாடியில் வச்சுட்டு போட்டு எடுத்தோம் அப்படின்னேன், கால் வலிக்குது அப்படின்னா. அவனுக்கு 5 வயசு ஆகுது. அப்புறம் இன்னொரு வரைக்கும் ஓடினேன் அப்படின்னு நான் கேட்டேன். அது நான் விளையாட்டுக்காக எனக்காக ஓடினேன் எப்படின்னா, பார்த்தீங்களா, அப்படி பிடிச்சிருந்தா தாங்க. ஷூட்டிங் பாரு, பல பேர் வசிங்கிறாங்க. 100 கைகள் ஒன்று சேர வேணும், ஒரு சினிமா உருவாக. காஃபி டீயும் தரும் ப்ரொடக்ஷன் பாயும் இங்கு ரொம்ப முக்கியம் தான். ட்ராலி தள்ள பவர் லைட் போட வேணும், முழைக்கும் வர்க்கம் தான். மேலும் கீழும் என பேதம் பார்க்க இங்கு ஏற்ற தாழ்வு இல்லை. கோடம்பாக்கம் கலை கோயிலாச்சு இந்த சினிமா தொழிலாளே. குரூப் டான்ஸ் இங்கு கோரஸ் பாட்டு என குடும்பம் பாடுதப்பா. வந்த பேரு என்று பாட வைக்கும் இந்த சினிமா தான். சூப்பர் ஸ்டார் அதோபா ராஜயோகம் பண்ண சூப்பர் ஸ்டார் நம்ம ஊருக்குள் வந்தாரு. சிங்கம் தான் மூக்கு மேல விரல் வைக்கும் வண்ணம் பல வேஷம் போட்டாரு. அவர் உருவம் பாரு எளிமை, அந்த எளிமைதானே அவருக்கு வலிமை. தலகணத்திடாத தலைவன் எங்கள் அண்ணன் மட்டும்தான். ஜப்பான் போனா சூப்பர் ஸ்டார், ஜெர்மனி போனா சூப்பர் ஸ்டார், அமெரிக்காவிலும் சூப்பர் ஸ்டார், ஆப்பிரிக்காவிலும் சூப்பர் ஸ்டார். பாட்டாளிகளின் பணியனு கவனி, பள்ளி பிள்ளைகள் பையில கவனி, காய்கறி விற்கும் தாய்க்குளம் தூக்கும் கூடையில் கூட சூப்பர் ஸ்டார். கடவுள் யாரு நீ யார் பார்த்தா, அத கண்ணில் காட்டுது இந்த சினிமாதான்.
போது விசில் வானை பிளக்காது. ரசிகர்கள் கூட்டம் தான் பாலதேனை பேனர் மீது கொடி வாழ்த்து பாடாது. அந்த படையப்பாவின் படைதான் இந்த பூமி எங்கும் அணிவகுத்திருக்க என்றும் மக்கள் மனதை ஆளும் எங்கள் ஒரே மன்னன் தான். அண்ணன் தொட்டா விரல்தான் பட்டா தவிடு கூட தங்கமாகும். அண்ணன் நடிச்ச படத்தை போட்டா வருஷம் பூரா ஹவுஸ்ஃபுல் ஆகும். சூப்பர் ஸ்டாரும் சூரியனும் தான் உலகம் சுற்றி ஒளிவது உண்டு. இந்த பெருமை அண்ணனை தவிர இங்கே எந்த மனிதனுக்கு உண்டு? தமிழா கடவுள் யாருன்னு யார் பார்த்தா அதை கண்ணில் காட்டுது இந்த சினிமாதான். கண்ணன் கட்டபொம்மன் யார் பார்த்தா அதை கண்ணில் காட்டுது இந்த சினிமாதான். எவர் உழைச்சா உயர்ந்திடலாம் என்று எடுத்து காட்டுவது சினிமாதான். அதுக்கு யாருக்கு சாட்சினா அடவேறு யாரு நம்ம தலைவர் தான். மொத்த பூமியையும் 10 ரூபாய் சுற்றி காட்டுது இந்த சினிமாதான். எம்ஜிஆர் சிவாஜி தானே என்டிஆர் ராஜ்குமார் இவங்க இருந்த சினிமா சினிமா இது போல் வருமா வருமா வருமா. மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. கடலோசி எஃப்எம் 90.4 முனைவர் திரு ஞானசம்பந்தம் அவர்களுடைய நகைச்சுவை சொற்பொழிவைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். மேடை பேச்சு என்கிறது ஆச்சரியமானதுதான். திரு ஞானசம்பந்தம் அவர்கள் அதை பற்றி சில விஷயங்களை நம்மிடம் பகிர்ந்துக்கிற போறாரு, வாங்க கேட்போம். மேடை பேசுகிறதே ஒரு ஆச்சரியம் தெரியுங்களா? நம்ம ஊர்ல தான் இதுக்கு பயிற்சியே கிடையாது. இப்ப டிரைவிங் பழகினா தான் டிரைவர், நீச்சல் அடிக்க தெரிஞ்சா தான் அது வீரர். பேச்சுக்கு மாத்திரம் அது கிடையவே கிடையாது. அதனால நம்ம படுற பாடு நமக்கு தான் தெரியும். சில பேர் முடிக்கிற மாதிரி வந்து உள்ள போயிடுவாங்க, பார்த்திருக்கீங்களா? என்று ஒன்றை மட்டும் கூறி என்ற ஒன்றை மட்டும் நிறைவு செய்து, ஏன் நாளைக்கு என்ன நீ எங்கேயும் போறியா? அது காரணம் என்ன தெரியுங்களா? வேற ஒன்றும் இல்லை. சைக்கிள் ஓட்டுற பழகுற காலத்தில் நீங்க சில பேருக்கு இறங்க தெரியாது, தெரியுமா உங்களுக்கு? ஏற்றி விட்டுருவாங்க, சுத்திக்கிட்டே வந்து ஏதாவது போஸ்ட் வந்தாட்டம் கையில பிடிச்சிட்டு பாட்டுவான். அந்த கடைக்காரர் சொல்லுவாரு, இந்தா மணியாச்சு போஸ்ட காணோம்ல. சுத்தி வந்து என்ன செய்ய முடியாது. இந்த இதெல்லாம் போடியம்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் அழகு ஆபரணம் ஆடம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நடுக்க வெளியே தெரியாம இருக்கட்டும் பிடிச்சுக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? சிங்கப்பூர் போயிருந்தோம், 25,000 பேர் கொண்ட அரங்கம், பட்டிமன்றம். என் கூட வந்த ஒருத்தருக்கு இதை பிடிச்சிட்டு தான் பேச முடியும். அனைவரும் அதில் பிடிச்சி ஏறி உட்கார்ந்துருவாருன்னு கூட நான் பயப்படுவேன். அன்னைக்கு என்ன சிக்கல் தெரியுங்களா? அது பயங்கரமான கிரானைட் போட்டு மார்பிள்ஸ்ல இழைச்சிருக்கான். அப்படியே இந்த ரோஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா, போடியம், அதுல சக்கரை வச்சிருந்திருக்காங்க கீழே. இது தெரியாம இவர் இதை போட்டு அமுக்கி போயிட்டு வந்துகிட்டே இருக்காரு. கீழே கைதட்டு பின்றாங்க, மொபைல் பட்டி பண்றோம் அப்படின்னு சொல்றான். எனக்கு இவர் ஏன் அங்கிட்டு போயிட்டு வர்றாருன்னு எனக்கும் தெரியல. அவர் அறியாம போயிட்டு, இந்த பாப்கார்ன் விற்கிறவங்க போயிட்டு வருவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தன்னை அறியாம அந்த பயம் வரும். நீங்க ஒண்ணும் இல்ல, 1000 பேச்சு பேசலாம், எந்திரி அப்படின்னா நெஞ்சு வலி வந்துடும், தெரியுமா? இப்போது நீங்கள் ஒருவர் அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் சொல்லட்டும். பல பேர் வெறும் செல்ல காது வச்சு அப்படியா நான் வந்துட்டு அப்படி கிளம்பிடுவோம். எந்திரிச்சு பேசுறதுங்கிறது அவ்வளவு கடினங்க. வேறென்ன மொழி வேண்டும், மௌனமே போகாதா? நெருங்காதே, நெருங்கியே விலகாதே, வேறென்ன இனி வேண்டும்,
ரசித்தது கொஞ்சம் இன்னும் என்ன சொல்ல அங்கே தெரியாமல் நான் தவித்தேனே பார்வைகள் வீசாதே வேறென்ன மொழி வேண்டும் மௌனமே போகாதா தொலைந்தது நெஞ்சம் பெண்ணே பெண்ணே சொல்லிவிடு கொஞ்சம் உன்னை நம்பி விட்டு வந்தேன் நலந்தானா என் இதயம் அங்கே பார்வைகள் வீசாதே வேறென்ன மொழி வேண்டும் மௌனமே போகாதா மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. கடலோசி எஃப்எம் 90.4 முனைவர் திரு ஞானசம்பந்தம் அவர்களுடைய நகைச்சுவை சொற்பொழிவைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். தமிழ் மொழி எவ்வளவு அழகானது. இந்த தமிழ் மொழியில் உள்ள சில நகைச்சுவைகளை முனைவர் திரு ஞானசம்பந்தம் தனக்குரிய பாணியிலே நம்மளோட பகிர்ந்துக்கிற போறாரு. வாங்க கேட்போம். தமிழ்ல சில விஷயத்துல நடுவில் இடைவெளி கொடுக்க கூடாது, சிலதை சேர்த்து பேசக்கூடாது. சேர்த்து பேசினாலும் தப்பு, இடைவெளி விட்டாலும் தப்பு. அவ்வளவு கவனமா பேசணும். இப்ப உதாரணம் சொல்றேனே, இந்த கொஞ்சம் கேப் கொடுத்தா என்னன்னு தெரியுமா? எங்க ஊர்ல பாராட்டு கூட்டம் போட்டிருந்தோம் ஒரு 3 பேருக்கு. பாராட்டுறதுக்கு எல்லாரும் ஏற்பாடு பண்ணிருந்தா அதுல முதல்ல வந்து ஒரு பாராட்டுறாரு. எப்படி? இதோ அமர்ந்திருக்கிறார்களே இந்த 3 பேரும் சிறந்த பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு சோடா குடிக்கிறாங்க. எங்களுக்கு வேர்த்து விறுவிறுத்து போச்சு. அவன் 3 பேரும் திணறான், கண்டுபிடிச்சிட்டாங்க ஓட்டுக்கு அப்படின்னு சொல்லி அப்படி சோடா பாட்டில வச்சுட்டு எடுத்த முத்துக்கள் அப்படின்னாரு. இப்ப நீங்க ரெண்டையும் சேர்க்கணும். பொறுக்கி எடுத்து முத்துக்கலாம். இந்த கேப்புக்குள்ள உயிர் போய் போய் வந்துருச்சு. அப்படியே சரி சேர்த்து பேசினாலும் என்எஸ் கிருஷ்ணா ஒரு நாடகத்தில் சொல்வார். எப்படி? வீட்டில் உட்கார்ந்துருப்பார், பக்கத்து வீட்டுக்காரம்மா வரும். ஐயா நாளைக்கு ராமேஸ்வரத்துக்கு யார் யார் போறோம்னு கேட்கும். கேட்கறது யாரு? பக்கத்து வீட்டுக்காரம்மா. ரொம்ப யதார்த்தமா சொல்வார், எம்மா நாளைக்கு ராமேஸ்வரத்துக்குமா நீங்க ஏன் பொண்டாட்டி
நானும் உங்க புருஷன். நடுங்கிடும் அந்த அம்மா. இவர் என்ன சொல்ல இருக்காரு தெரியுங்களா? நீங்க கம்மா என் பொண்டாட்டி 2 பொம்பளை, டிக்கெட் கணக்கு போடுறாரு. நானு கம்மா உங்க புருஷன் 2 ஆம்பளை, மொத்தம் 4. இதை வேகமா சொன்னா என்ன ஆகும்? அதுவும் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் இருந்தீங்கன்னா முதலாவது பிளாட்பாரத்தில் வந்து கொண்டு இருக்கிற அதுக்குள்ள வண்டி போயிடும். என்ன தமிழ் பேசுறாங்க? அதான் சொல்லுவாங்க 3 பேர் நின்று எடுத்திருக்கான் பிளாட்பாரத்தில். பாண்டியன் முதலாவது பிளாட்பாரத்தில் வருகிறதுன்னு சொன்னோடனே தண்டவாளத்தில் செத்து போயிட்டாங்க. பிளாட்பாரத்தில் வருதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால பாதுகாப்பா இருப்போம் தண்டவாளத்தில் தள்ளியிருக்காங்க. இது கொஞ்ச நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். புரிய சொல்லிவிடு வெள்ளி நிலவே, சொல்லுகின்ற செய்திகளை. சொல்லிவிடு வெள்ளி நிலவே, சொல்லுகின்ற செய்திகளை. உறவுகள் கசந்ததம்மா, கனவுகள் கலைந்ததம்மா. காதல் என்னும் தீபமே கண்ணில் நானும் ஏற்றினேன். காற்றில் காய்ந்து போன பின் நானே என்னை தேற்றினேன். சொல்லிவிடு வெள்ளி நிலவே, சொல்லுகின்ற செய்திகளை. உறவுகள் கசந்திடுமா, கனவுகள் கலங்கிடுமா. உன்னை ஒருபோதும் உள்ளம் மறவாது நான் தான் வாழ்ந்தேனோ. குற்றம் புரியாத துன்பக் கடல் மீதிலே நான் வீழ்ந்தேனோ. அந்த கதை முடிந்த கதை, எந்த மனம் மறந்த கதை. என்ன செய்ய விடுகதை போல் என்னுடைய பிறந்த கதை. காலங்கள் தான் போன பின்னும் காயங்கள் ஆறவில்லையோ, வேதனை தீரவில்லை. சொல்லிவிடு வெள்ளி நிலவே, சொல்லுகின்ற செய்திகளை. உறவுகள் கசந்திடுமா, கனவுகள் கலங்கிடுமா. உறவுகள் கசந்திடுமா, கனவுகள் கலங்கிடுமா. தொட்ட குறையாவும் விட்ட குறையாகும் வேண்டாம் காதல். எந்தன் வழி வேறு உந்தன் வழி வேறு, ஏனோ கூடல். உன்னுடைய வரவை எண்ணி உள்ளவரை காத்திருப்பேன். என்னை விட்டு விலகிச் சென்றால் மறுபடி தீ குளிப்பேன். நான் விரும்பும் காதலனே நீ என்னை ஏற்றுக்கொண்டால் நான் பூமியில் வாழ்வேன்.
சொல்லிவிடு வெள்ளி நிலவே சொல்லுகின்ற செய்திகளையே உறவுகள் கசந்ததம்மா கனவுகள் கலைந்ததம்மா காதல் என்னும் தீபமே கண்ணில் நானும் ஏற்றினேன் காற்றில் சாய்ந்து போகுமா நெஞ்சில் வைத்து ஏற்றினேன் சொல்லிவிடு வெள்ளி நிலவே சொல்லுகின்ற செய்திகளையே உறவுகள் கசந்ததம்மா கனவுகள் கலைந்ததம்மா உறவுகள் கசந்திடுமா கனவுகள் கலைந்திடுமா மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. கடலோசை எஃப்எம் 90.4 முனைவர் திரு ஞானசம்பந்தம் அவருடைய நகைச்சுவை சொற்பொழிவைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். பேராசிரியர் ஒரு தடவை நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வந்த அனுபவங்களை சொல்லியிருப்பாரு. வாங்க கேட்போம். இப்போ நாங்கள் போகிறோமே கிராமங்களில் நாங்கள் இப்படியெல்லாம் எங்களுக்கு சிவப்பு கம்பளத்தை வச்சு வரவேற்று சேகர் மாதிரி பொண்ணு எங்களுக்கு முன்னாடி அப்படியெல்லாம் இல்லைங்க. நாங்கள் போகிற ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போய் காரில் போய் ஆட்டோவில் போய் டூ வீலரில் போய் நடந்து போயிருக்கேன். நான் சாயல்குடிக்கு அங்கிட்டு ஒரு சின்ன கிராமம் ராமநாதபுரம் ஏரியாவில் எனக்கு தெரிஞ்சு வெள்ளைக்காரன் இந்த ஊரை ஆண்டிருக்கவே மாட்டான். அவன் எப்படி அவ்வளோ தூரத்துக்கு வர முடியும்? பாவம், அவன் ஏதோ கடலை தாண்டி வந்தான், அவ்வளோதான். அந்த ஊருக்குள்ள நாங்கள் போயிருக்கோம். அதுவும் நாங்கள் போகிறப்ப எங்களை வரவேற்கிற அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் லைட்டு பிடிச்ச முன்னாடி கம்பு சுற்றி போவாங்க. நான் கூட ஊர் மரியாதைன்னு நினச்சேன். அப்புறம் நான் கேட்டேன், சுற்றி கருவளபுரமாக இருக்கே, இங்கே ஏதாவது பூச்சிப்பட்டை இருக்குப்பான்னு கேட்டேன். அவர் சிரிக்கிறார். அந்த ஊர் பெரியவர். நல்லவாம்பு இருக்க இடத்துல எதுவுமே இருக்காது. என் கூட இந்த 3 பேர் அப்படியே ஓடினாங்க. செத்தாலும் சொந்த ஊர்ல தான் சாவேன். இந்த கம்பு சுத்தி ஏன் போனாங்கன்னா பாம்பு வந்து மேல விழுகுமா. இந்த உண்மையெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கீங்களா? அங்கேயாவது ஒரு வழியா அங்க போயிட்டோம். என்னன்னு தெரியாம சனம் உட்கார்ந்துருக்கு, படுத்திருக்கு. நான் போய் ஒரு ஜோக் சொன்னேன். 10 பெண்கள் சிரிச்சாங்க. ஒரு கிழவி கோபத்தோட எந்திரிச்சு அங்க ஒரு பார்வை, என்னைய ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த பெண்கள்கிட்ட சொல்லுது, ஐயா பேசிட்டு இருக்காரு, என்ன உங்களுக்கு சிரிப்பு வேண்டியிருக்கு, நீங்க பேசுங்கய்யா, நான் எவ்வளவு சிரிக்காம பார்த்துக்கிறேன். நான் அந்த கிழவியை கும்பிட்டேன், நீ படு பேசாம. நான் அம்பளி மாமா இளவரசன் மாதிரி 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி இங்க வந்து பேச வந்திருக்கேன். ஏன் தெரியுமா? கிராமத்துல சிரிச்சா தப்புன்னு நினைப்பாங்க. சரி 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 கல கல கலவென சிரி கண்ணில் நீர் வர சிரி சிரி ஓ சிரி 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 சரி ஓ சிரி கல கல கலவென சிரி கண்ணில் நீர் வர சிரி சிரி ஓ சிரி சிரிக்க தெரிந்த மிருகத்திற்கு மனிதன் என்று பெயர், சிரிக்க மறந்த மனிதனுக்கு மிருகம் என்று பெயர். சோ கலகல கலவென சிரி கண்ணில் நீர் வர சிரி. டேய் சிரி எதுக்கு சிரி 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 ஏ சிரி பாக்கு மாற்றிக் கொள்வது போல ஜோக்கு மாற்றிக் கொள்வோமா? சிரித்து சிரித்து வயிறு வலித்தால் ஹியாச்சுக்கு செல்வோமா? கல
சிரி 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 ஒரு ஜோக் அம்மா சொல்றாரு மகன்கிட்ட. மகனே உனக்கு ஒரு பெண் பார்த்துள்ளேன், மணந்தால் அவளை மணக்க வேண்டும். இன்னும் ஜோக்கே சொல்லடா. அவள் முத்து முத்தாக சிரிக்கிறாள், மூக்கு மொழியுமாயிருக்கிறாள். மகன் சொன்னானா? முடியாதம்மா முடியாது, நீ எனக்கு பார்த்தவண்ணோ மூக்கு மொழியுமாயிருக்கிறாள், நான் எனக்கு பார்த்தவண்ணோ வாயும் வயிறுமாயிருக்கிறாள். அப்படின்னா உடம்பேக்கு வாயும் வயிறுமாயிருக்கிறாள். சிரி 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 கல கல கலவென சிரி கண்ணில் நீர் வர சிரி ஒரு புருஷனை பொண்டாட்டி கரிச்சு கொட்டுறான். பிரகாஷ் தனது பொண்டாட்டிக்கு நித்தம் நித்தம் முத்தம் வைக்கிறான். நின்றால் முத்தம், நடந்தால் முத்தம், இருந்தால் முத்தம், கிடந்தால் முத்தம். நீங்களும் தான் இருக்கிறீங்களே, எப்போது அப்படி முத்தம் போடுவீர்? புருஷன் சொன்னானா, ஆகட்டும் ஆகட்டும், பிரகாஷ் மட்டும் வெளியூர் போகட்டும். சிரி 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 கடற்கரை மணலில் காதலி கேட்டாள், காதலா காதலா, கல்யாணம் முடிந்தும் இப்படியே என்னை காதலிப்பாயா? காதலன் சொன்னான், நீ கட்டிக்க போற கணவனை பொறுத்தது. கல கல கலவென சிரி கண்ணில் நீர் வர சிரி 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 மாமா படுக்கை அறைக்குள் புயலாய் பூந்து அழகு சிறுமி அம்மாவை கேட்டாள், சீக்கிரம் சொல்லு மம்மி, செக்ஸ் என்றால் என்ன? ஏதோ இதுவோ ஐயோ என்று பயந்து அனைத்தும் சொன்னாள் அன்புள்ள அம்மா. அழகு சிறுமி சலித்துக் கொண்டு அம்மாவை கேட்டாள் தயக்கமாய், அப்ளிகேஷன் ஃபார்ம்ல செக்ஸ்னு போட்டிருக்கிற 6 இன்ச்சு இடத்துக்குள்ள இத்தனை விஷயம் அடங்குமா? இத்தனை விஷயம் அடங்குமா? சிரி 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 ஏ சிரி வாக்கு மாற்றிக் கொள்வது போலே ஜோக்கு மாற்றிக் கொள்வோமா? சிரித்து சிரித்து வயிறு வலித்தால் ஜியா சொல்வோமா? கலகல கலவன சிரி கண்ணில் நீர் வர சிரி. சிரி 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 ஏ சிரி 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 மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. முனைவர் திரு ஞானசம்பந்தம் அவர்களின் சில நகைச்சுவை சொற்பொழிவை இதுவரை கேட்டோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சிகளை சந்திப்போம். நன்றி, வணக்கம் நேயர்களே.